இதில் வந்து சிக்கனை வந்து போன்லெஸ்ஸாக எடுத்து வச்சுருக்கேன். இது கோல்டாக இருக்குது. இப்போ இதை வந்து ஷ்ரெட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சிக்கனை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிக்கன் சங்க்ஸை வந்து ஒரு மிக்சியில் போட போகிறேன். ஸோ இதை வந்து கையால் நம்ம வந்து கட் பண்ணுறத விட மிக்சியில் வந்து 2-3 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு போகிறேன். பல்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ ரொம்ப சிம்பிளான சாண்ட்விட்சு. நான் இங்கே பாருங்கள், சிக்கனை ஃபுல்லாக ஷ்ரெட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அந்த மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ண உடனே எவ்வளோ ஃபைனாக ஷ்ரெட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இது வந்து மயோனைஸ் சாண்ட்விச்சில் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக அது ஸ்டிக் ஆகி இருக்கும். எல்லாமே ஒன்றா பைண்ட் ஆகி நல்லாயிருக்கும் டெக்ஸ்சர். ஸோ இது வந்து ஷ்ரெட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்து ஆல்ரெடி நான் சால்ட்டை போட்டு தான் வேக வச்சுருக்கேன். ஸோ இதில் தேவையான பெப்பர் போட போகிறேன். ஸோ நீங்கள் வந்து குட்டீஸ்க்கு கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை மிளகா கூட கட் பண்ணி போடலாம். நான் குட்டீஸ் சாப்பிட்றதுனால பெப்பர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட் போடுறேன். அதுக்கப்புறம் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதில் வந்து கேரட்டும் கேப்சிகமும் கொஞ்சம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் பாருங்கள். அதுக்கப்புறம் மைனேஸை, ஸோ நான் இந்த ஆலிவ் ஆயில் மைனேஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அரைச்சி வச்சிருந்தேன். ஸோ மைனேஸ் வந்து ஒரு 1/4 கப் மைனேஸ் வந்து ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டாக உங்கள் ப்ரிஃபரன்ஸ். ஸோ எனக்கும் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் தேவை இருக்குது. அது சிக்கன்டா எப்போ பொடிச்சேன். ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட சிக்கன் ஃபில்லிங்கில் நான் எக்ஸ்ட்ராவாக மைனேஸ் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ எவ்வளோ அந்த சிக்கனை வந்து நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸ் பண்ணதுனால உங்களுக்கு அது வந்து நல்லா அழகாக பைண்ட் ஆகி இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து ஆக்சுவலி தான் கோல்ட் சாண்ட்விச் பண்ணக்கூடிய ட்ரிக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் பண்ண போகிற அந்த ட்ரிபிள் கிளப் சாண்ட்விச்சுக்கு வந்து எக்கு வந்து தேவை. ஸோ எக்கு வந்து ஃப்ரை பண்ண போகிறோம், சும்மா ஆம்லெட் மாதிரி. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு எக்கை போட்டு ஒரு ஆம்லெட் மாதிரி பண்ணிடுவோம். கேமரா ஆங்கிள் வித்தியாசமாக இருந்துச்சுன்னா சதீஷ் தான் இன்னைக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டே அப்போ நானுங்களே சார்ஜ் தீர போகுது. ஐயோ. ஸோ இதில் வந்து பெப்பர், ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு கொஞ்சம் வேகட்டும். சரி, அப்போ பாஸ் பண்ணு. ஸோ இப்போ நம்ம எக்கை வந்து திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். உடச்செல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி. ஸோ நான் டோட்டலாக 2 எக்கு பண்ணுறேன். 2 சாண்ட்விச்சுக்கு 2 எக்கு. இது வந்து 3 லேயர் சாண்ட்விச்சாக வரும். ஸோ நல்லாயிருக்கும். ஒரு சாண்ட்விச் சாப்பிட்டாலுமே ஃபுல்லாகிடும் வயிறு. சரி, இருக்கட்டும். ஓகே, ஸோ நம்மளோட ஃப்ரைட் எக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கே வாங்க, இந்த சைடு வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் கிளப் சாண்ட்விச்சுக்கு வந்து ஆனியன் வந்து ஸ்லைஸ் பண்ண போகிறேன். ஸோ நான் இந்த ஸ்லைசர் நல்லா இருக்குன்னு சொன்னேன் தெரியுமா, அதனால தான் உங்கள்கிட்ட பண்ணி காணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ எவ்வளோ அழகாக ஸ்லைஸ் பண்ணது பாருங்க. இங்கே பாருங்க, தின்னா சூப்பராக ஸ்லைஸ் ஆகுது. தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி காணிக்கிறேன். ஏன்னா இதுதான் வந்து ஒரு பெரிய என்ன சொல்ல, தக்காளி யூஸ்வலாக ஸ்லைஸ் பண்ணுறது தான் கஷ்டம். ஏதாவது ஒரு நைஃப் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்குங்கிறதுக்கு அர்த்தம் வந்து அந்த தக்காளி வந்து ஸ்லைசஸ் வர்றது தான். ஸோ அவ்வளோ தின் ஸ்லைசஸ். ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். நான் இந்த ஸ்லைசர் வந்து எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ஏன்னா நான் ரொம்ப அலைஞ்சிருக்கேன் ஆக்சுவலி. எத்தனையோ ஸ்லைசர் வந்து வாங்கி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த ஸ்லைசர் வந்து சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ இதோட லிங்க் கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு வந்து அமேசான் லிங்க் கிடைக்குதான்னு தெரில, இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இவ்வளோ போதும். இப்போ நம்ம சாண்ட்விச் அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இது நம்ம சிக்கன் ஃபில்லிங், இது வந்து மிச்சம் உள்ள கேப்சிகம், கேரட், இது ஃப்ரைட் எக்கு, ஆனியன், ஸ்லைஸ் பண்ண டொமேட்டோ, பட்டர் இருக்குது, மெயனீஸ் இருக்குது, சால்ட் இருக்குது, பெப்பர் இருக்குது. பெப்பர் இப்போ வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ இந்த சாண்ட்விச்சுக்கு வந்து இது வந்து நான் டோஸ்ட் பண்ண போகிறது இல்லை. நீங்கள் வந்து டோஸ்ட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். நான் வந்து டோஸ்ட் பண்ணாத கோல்ட் சாண்ட்விச் தான் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து 3 ஸ்லைஸ் சாஃப்ட் ப்ரெட்டு, ஃப்ரெஷ் ப்ரெட்டாக வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து டோஸ்ட் பண்ணாத சாண்ட்விச்சுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம்
சாஃப்ட் பட்டர் அதை வந்து சாண்ட்விச்சில், இது வந்து ஒரு பேரியர் மாதிரி. இது நீங்கள் சாண்ட்விச்சை வந்து ஃபஸ்ட்டே செஞ்சு கொஞ்ச நேரம் வைக்கிறீங்கன்னு வைங்களேன், இந்த பட்டர் வந்து இந்த சாண்ட்விச்சை வந்து அந்த ஈரம்லாம் உள்ளே அப்சர்வ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு வேண்டி தான் பட்டர் அப்ளை பண்ணுறோம் கிளப் சாண்ட்விச்சில். ஸோ 3 லேயர்லையும் பட்டர் ஆட் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ எனக்கு கிளப் சாண்ட்விச் பிடிக்கணும்ல, உனக்கு பிடிக்க மேடம்? நல்லா இருக்கும் ஆக்சுவலாக. நாங்கள் இங்கே வந்து எங்கள் ஊரில் வந்து ஒரு கேஃபே மாதிரி ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து மிந்தி அடிக்கடி போய் கிளப் சாண்ட்விச் அங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அங்கேருந்து வாங்கி சாப்பிடுவோம். இப்போ வந்து நம்ம சிக்கன் ஃபில்லிங் இருக்குது தெரியுமா, தாராளமாக வைங்க சிக்கன் ஃபில்லிங். ஸோ இதை வந்து திக்காட்டு, ஏன்னா ஒரு லேயரில் தான் நம்ம வைக்க போகிறோம் சிக்கனை, அதனால் நல்லா திக்காகவே வைங்க. உங்களுக்கு எவ்வளோ ஃபில்லிங் பிடிக்குமோ அவ்வளோ ஃபில்லிங். ஓகே, சிக்கன் ஃபில்லிங் வச்சாச்சு. செகண்ட் லேயர் இப்படி உல்ட்டாவாக வைக்க போகிறோம். அப்போ இந்த பட்டர் வந்து கீழே ஃபேஸ் ஆகி இருக்கும். ஸோ இப்போ இந்த சைடு லேயர்லேயும் நான் கொஞ்சம் பட்டர் வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எப்படியும் மைனஸ் தடவ போகிறேன். ஸோ இந்த சைடு வந்து ஆல்மோஸ்ட் ஓவர் ஆயிடுச்சு. உங்களுக்கு எந்த பிராண்ட் மேனேஸ் பிடிக்குமோ அது. ஓகே, ஸோ ஈவனாக வந்து மேனேஸ் தடவுங்க. மேனேஸும் ஆக்சுவலி ஒரு பேரியர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு, அதனால தான் நான் பட்டர் இந்த சைடு ஆப்ஷனல்னு சொன்னேன். ஓகே, இப்போ வந்து இதில் நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல எக்கு, அதை வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு, கேப்சிகம், அது அடுத்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வட்ட வட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன். இது வந்து நல்லா தின்னாக இருக்கிறதுனால அழகாக ஸ்டிக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் தக்காளி, அதுவும் தின்னாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சால்ட்டு, பெப்பர். ஓகே, அடுத்து நம்ம இந்த சைடு பட்டர் தடவி இருக்கோம், அதை வந்து நான் கவர் பண்ண போகிறேன். நல்ல ஃபேர்மாட்டு ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. சாஃப்ட் ப்ரெட்டாக இருக்கணும், இதுக்கு மெயின் இதே அதுதான். நைஃப் எங்கே போச்சு? ஓகே, ஸோ இதை வந்து கட் பண்ணிடலாம். ஒரு ஷார்ப் நைஃப் வச்சு கட் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்மளோட கிளப் சாண்ட்விச் நல்ல ஜம்போ சைஸ் சாண்ட்விச், அதான் சொன்னேன், ஒரு சாண்ட்விச்சே வந்து வயிறு ஃபுல்லாயிடும். இப்போ இதுக்கு ப்ரெசன்டேஷன் எப்படின்னு காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த செரி மாதிரி கிடைக்கும் தெரியுமா கடையில், அந்த கேண்டீடு செரி மாதிரி, இந்த டூத் பிக்கில் வந்து. ஸோ யூஸ்வலாக எதனால வந்து சாண்ட்விச்சுக்கு வந்து ஆக்சுவலி செரி தராங்கன்னு எனக்கு தெரியல, பட் கிளப் சாண்ட்விச்சுக்கு வந்து இதுதான் வந்து ப்ரெசன்டேஷன். டூத் பிக்கில் செரி வச்சு வைப்பாங்க, இதுதான் அதோட ப்ரெசன்டேஷன். சாண்ட்விச்சும் டூத் பிக் இது செரியும் எந்த அளவுக்கு ஒன்று போகுன்னு தெரில, ஆனால் இதுதான் கிளாசிக்காக ப்ரெசன்டேஷன். ஓகே, ஸோ நம்ம இப்போ பிளேட் எடுத்துடலாம். நல்ல ஒரு அழகான பிளேட் எடுத்து நம்மளோட சாண்ட்விச். ஓகே ஓகே, ஸோ நம்மளோட சூப்பரான கிளப் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு.